ஏய், என்னடி அப்படி பாக்குற? இல்ல, நீ கல்யாணம் ஆகி போன வீட்ல பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க போன அப்புறம் உனக்கும் பொய் சொல்ற குணம் ஒட்டிக்கிச்சுல? ஏய், என்னடி சொல்ற? நான் எதுவும் பொய் சொல்லலையே. நம்ம அம்மா நமக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்கல தேனு. உனக்கு வராதத நீ ட்ரை பண்ணாத. இங்க பாரு, பாருங்க. நல்ல அங்க நீ சந்தோஷமா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். மீனாட்சி, இல்ல மீனாட்சி. நேத்து நைட்டு மாமா வீட்ல இல்லன்னு தெரியும். ஈரோடுக்கு போயிட்டாரு, கரெக்டா? அதுக்கு முந்தின நாளும் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அங்க பிரதட்சணை பண்ண வச்சிருக்காங்க. சாமி காரியோன்னு சொல்லி அன்னைக்கு நடக்க இருந்ததை தள்ளி போட்டிருக்காங்க. அம்மாவும் நானும் கோயிலுக்கு வந்தப்போ அன்னைக்கு நீதான் இங்க அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருந்திருக்க. இவ்ளோ நடந்திருக்கு, நீ எதுவுமே சொல்லலல்ல? ஏய், வாங்க. என்ன தூபம் போட்டு முடிச்சிட்டியா? உன்னை என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இது என்ன உங்க வீடா? இது கோயில். இதுக்குள்ள ஒருத்தரை வர வேணாம்னு சொல்றதுக்கு உள்ள இருக்கிற சாமிக்கு கூட உரிமை இல்ல. நீ வீட்டுக்கு வரக்கூடாது, இவ கூடவும் நீ பேசக்கூடாது. என் அக்கா கூட நான் பேசக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? ஏய் மீனாட்சி, என்ன அம்மாச்சிக்கிட்டே மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுக்கற மாதிரி நடந்துக்கணும். ஓ, மரியாதை எல்லாம் யாருக்கு வேணும்? ஏய், யார கேட்டீங்க வந்த? இல்ல பாட்டி, கோவிலுக்கு தான் வந்தேன். இங்க எதர்ச்சியா மீனாட்சியை பார்த்தேன், அதான். ஓ இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவியா தேனு? என்கிட்ட சொல்லாம எதுக்கு வந்த? பாட்டி, கோயிலுக்கு வரதுக்கு கூட என் அக்கா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் வரணுமா? எங்க வீட்ல நாங்க எது செய்யறதா இருந்தாலும் எங்க அம்மாச்சி கிட்ட கேட்டுதான் செய்வோம். என்ன இப்போ? அதான் எங்க அம்மாச்சி கொடுக்கற மரியாதை. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஓ அக்கா என் வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அத நீ மறந்துடாத. மொத்தமா உன் வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவேன். இப்படி சொன்னா பயந்துருவேன்னு பாக்குறீங்களா? நீங்க என் அக்காவை அனுப்பி வச்சுட்டா நான் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பீங்க, ஜாக்கிரதை. ஐயோ, என்ன பயமுறுத்தி பாக்குறியா? உங்களை மாதிரி எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாது. என் அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, நான் எந்த எல்லைக்கும் போவேன். பாத்தியலா அம்மாச்சி? போலீஸ் பேரை சொல்லி நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கா. என் அக்காவை நகையை கொடுக்கலன்னா உங்க புருஷன் ஜெயில தான் இருந்திருப்பாரு. என்ன இப்போ? ஏய், சும்மா 4 நகையை கொடுத்துட்டு பெருசா கோடி ரூபாய் கொடுத்த மாதிரியே பேசாத. உன் அக்கா என் வீட்டுக்கு வந்த நேரம் தான் எங்களை கெட்டது புடிச்சு ஆட்டுது. இவ எங்க வீட்டுக்கு வந்த நேரம் எதுவும் வழங்கல. இவ ராசி அப்படி. போது, நிறுத்துங்க. என் அக்கா ராசியில நல்லதா இருக்கு. அவ வரலன்னா உங்க பேரன் தான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. நீங்க எனக்கு சொந்தம்னு சொல்றேன். நான் என் மனசுல புருஷனா உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியெல்லாம் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுக்க முடியும்? என்னடா பலமான யோசனையில் இருக்க போல இருக்கு. அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்பதா என்ன? அப்பதா புரியல. எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்மாச்சி கோவில் கோயிலா சுத்திக்கு இருக்காங்க. நீங்க என்ன மனோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?
நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வீட்லயே நீங்க தான் ரொம்ப மோசமானவரா இருப்பீங்க போல இருக்கே. மதனி, என்ன மதனி இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? டேய், கல்யாணம் அன்னைக்கே அதை கேட்க வேணான்னு இருந்த. நேத்து நீ ஈரோடுக்கு போறேன்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்கிட்டயே பொய் புரட்டெல்லாம் சொல்லிட்டு தெரியறல்ல. அப்பதா சொல்லுடா. நீ ஈரோடுக்கு அடிக்கடி போயிட்டு வரியே, அது வியாபாரத்துக்கு மட்டும்தானா? நேத்து எதுக்கு போன? அதான் சொன்னனே அப்பதா, குடோன் எரிஞ்சிருச்சேன்னு. எனக்கு காதெல்லாம் சின்ன வயசுலயே குத்தியாச்சு. ம். உண்மையை சொல்லு. ஈரோட்ல என்ன நடந்துச்சு? எதுக்கு நீ அடிக்கடி அங்க போற? அது வந்து அப்பதா, சொல்லுங்கறல. அதுதான் அப்பதா, அந்த குடோனு. டேய், இன்னொரு வாட்டி போய் சொன்ன உன் கடவா பல்லு பேந்து போயிடும். என்ன யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கா இவன்? அம்மாச்சி இருங்க இருங்க, யாராவது வந்துட போறா. நீங்க இருங்க, நான் கேக்குறேன். இங்க பாருங்க மனோ, உண்மை என்னங்கறத சொல்லுங்க. மதனி, அது டேய், அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தாளே, அவ யாருடா? அவளுக்கு நல்லதுதான் பண்ண. அது எனக்கு எப்படி கெடுதலா வந்து நின்றுச்சு. நல்ல புளியும் கொம்பா கிடைச்சிருக்கு, விடக்கூடாதுன்னு பாக்குறா போல. ஏண்டா, செருப்பால் அடிச்சு அவளை துரத்துறத விட்டுட்டு இப்படி பயந்துகிட்டு திரியறியே. ம். என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பதா. இந்த ஊருக்கும் தேன்மொழிக்கும் அவ குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஷோ, அதனாலதான் யாருக்கிட்டயுமே சொல்லல. ஏண்டா மனோ, கண்டவளுக்கெல்லாம் நீ எதுக்குடா உதவி பண்ண? மாசம் மாசம் அவளுக்கு செலவு வேற பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் இவன். ம். சரி, நேத்து என்ன ஆச்சு? நேத்து எதுக்கு அங்க போனீங்க? அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணா. உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணி ஒரே அழுக. ஆ. அதான் நான் போயிட்டேன். ஆ, அது உண்மையா இருந்திருக்காதுல்ல? ஆமா அப்பதா. டேய், நீ இப்படி கேனையா இருந்திருக்கியேடா. எங்க கிட்ட சொல்லாம இத்தனையும் நீ பண்ணிருக்க.